உங்க மூளையோட கரெக்ட் சென்டர்ல ஒரு பட்டாணி சைஸ்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை துறக்கிற சாவின்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம மூன்றாவது கண் அப்படிங்கிற ஒரு மர்மமான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இதுல பழங்கால கதைகள், ஆன்மீகம், தத்துவம், அப்புறம் லேட்டஸ்ட் சயின்ஸ் எல்லாமே ஒண்ணு சேருது. கரெக்ட். இது வெறும் கற்பனையா இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் ஒளிஞ்சிருக்கான்னு நாம தோண்டி துருவி பார்க்க போறோம். நிச்சயமா. உங்ககிட்ட இருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். நாம முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நாம முதல்ல சரித்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த மூன்றாவது கண் கான்செப்ட் வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல எப்படி பார்க்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆமா, பக்கங்களை புரட்டலாம். இந்த மூன்றாவது கண்ணுங்கிற எண்ணம் ஒன்னும் புதுசு இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கூடவே இருந்திருக்கு. நிச்சயமா. உதாரணத்துக்கு இந்து மதத்துல இத ஆக்ஞா சக்கரம்னு சொல்றாங்க. நம்ம புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆற்றல் மையம். ஆமா, நம்மளோட உள்ளுணர்வு, ஞானம் எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஒரு நம்பிக்கை. சொல்ல போனா சிவபெருமானுக்கு திரியம்பக்கன்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு அர்த்தமே மூன்று கண்களை உடையவர் தான். கரெக்ட். அவரோட நெற்றிக் கண் திறந்தா ஞானம், சக்தி, சில சமயம் அழிவு கூட வரும்னு சொல்லுவாங்க. அது சாதாரண பார்வைக்கு தெரியாத உண்மைய பாக்குற ஒரு ஞானக்கண். ஆமா, இந்த கான்செப்ட் இந்த மதத்தோட மட்டும் நிக்கல. நீங்க புத்தர் சிலைகளை கவனிச்சீங்கன்னா அவரோட நெத்தி நடுவுல ஒரு புள்ளி இருக்கும். அது அவர் ஞானோதயம் அடைஞ்சதை குறிக்குது. அவங்க இத உள்வொளியின் கண் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உள்பார்வை மாதிரி. ஆமா, பிரபஞ்ச உண்மைகளை பாக்குற பார்வை. நாம இன்னும் பின்னோக்கி போனா பண்டைய எகிப்துல ஹாரஸின் கண்ணுன்னு ஒரு சின்னம் ரொம்பவே பிரபலம். ஐ ஆஃப் ஹாரஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது பாதுகாப்பு, சக்தி எல்லாத்துக்கும் அடையாளமா இருந்துச்சு இல்லையா? ஆமா, ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது அந்த எகிப்திய சின்னமும் நம்ம மூளையோட ஒரு பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றது சரிதான். இதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. அந்த ஹோரஸின் கண் சின்னத்தை எடுத்து மனுஷ மூளையோட நடுப்பகுதிய ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்துல பார்த்தா ரெண்டு ஒன்னாவே இருக்குமா? ஏறக்குறைய ஒன்னாவே இருக்கு. குறிப்பா தாலமஸ், பைனியல் சுரபி இருக்கிற பகுதி. நம்பவே முடியலையே. அப்போ இது சும்மா தற்செயலா நடந்ததா இல்ல பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம உடம்ப பத்தி இவ்ளோ தெரிஞ்சிருக்கா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை ஆழ்ந்த தியான நிலைகள்ல அவங்க இதை உணர்ந்திருக்கலாம். இருக்கலாம். இந்த மர்மம் தத்துவ ஞானிகளையும் சும்மா விடல. 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தத்துவஞானி ரெனே டெஸ்கார்ட். ஓ, அவரா? அவர் மூளையில இருக்கிற இந்த சுரப்பிய ஆன்மாவின் இருப்பிடம், அதாவது பிரின்சிபல் சீட் ஆஃப் த சோல்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? சரியா தெரியல. நம்ம மூளையில இருக்கிற பெரும்பாலான உறுப்புகள் ஜோடி ஜோடியா இருக்கும். வலது பக்கம் ஒண்ணு, இடது பக்கம் ஒண்ணுன்னு. சரி. ஆனா இந்த உறுப்பு மட்டும் தனிச்சு 2 அரைக்கோளத்துக்கும் நடுவுல மிகச்சரிய மையத்துல இருக்கு. அதனால நம்ம உடலையும் ஆன்மாவையும் இணைக்கிற ஒரே புள்ளி இதுதான்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. ஓ, இது ஒரு சுவாரஸ்யமான காரணம். அப்போ அறிவியல் ரீதியா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்க தேடி பார்த்தப்போ மூளையோட மிக சரியான மையத்துல ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல ஒரு பைன்கோன் வடிவத்துல ஒரு உறுப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. பைன்கோன் வடிவத்திலையா? அதனாலதான் இதுக்கு பைனியல் சுரப்பின் பேரா? கரெக்ட். லத்தீன்ல பைனியாலிஸ்னா பைன்கோன்னு அர்த்தம். ஆனா ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் இத பெருசா கண்டுக்கல. ஏன்? இது பரிணாம வளர்ச்சியில மிச்சமிதி இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு உறுப்பு, ஒரு வெஸ்டிஜல் ஆர்கன் நினைச்சாங்க. ஓ, அப்ப இதனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமா, பல வருஷமா அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா டெக்னாலஜி வளர வளரதான் தெரிஞ்சது இந்த குட்டி உறுப்பு ஒண்ணு சும்மா இல்ல, நம்ம உடம்போட முக்கியமான வேலைகளை கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர்னு. மாஸ்டர் கண்ட்ரோலரா? ஆமா, இது ஒரு நாளமில்லா சுரப்பி. அதாவது இது சுரக்கிற ஹார்மோன்களை நேரடியா ரத்தத்துல கலக்க வைக்கும். ஓகே, அப்போ இது ஒரு முக்கியமான ஹார்மோன் சுரப்பி. ரொம்ப முக்கியமான சுரப்பி. இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நம்ம மூளையை பாதுகாக்க பிளட் பிரெயின் பேரியர்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆமா, அது ரத்தத்துல இருக்கிற எல்லாத்தையும் மூளைக்குள்ள போக விடாது. ஆனா இந்த பீனியல் சுரப்பி அந்த பாதுகாப்பு அமைப்புக்கு வெளியில அமைஞ்சிருக்கு. அப்போ இதனால ரத்தத்துல இருக்கிற வேதிப்பொருட்களை சுலபமா உணர முடியுமா? சரியா சொன்னீங்க.
அதுல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களையும் கூட இதனால ரொம்ப சுலபமா உணர முடியும். இந்த ஒரு திறன்தான் இதை ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாத்துது. சரி, மூளைக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு, அது ஹார்மோன் சுரக்குதுன்னு புரியுது. ஆனா இதுக்கும் மூன்றாவது கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இங்கதான் பீனியல் சுரப்பியோட முக்கியமான வேலை வருது. அது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. மெலட்டோனின்? இத நாம செல்லமா இருளின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இருளின் ஹார்மோனா? ஏன் அப்படி ஒரு பேரு? ஏன்னா இது வெளிச்சம் இல்லாதப்போ, அதாவது ராத்திரி நேரத்துல மட்டும்தான் அதிகமா சுரக்கும். ஓ, அப்படியா? ஆமா, அது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள். நம்ம கண்ணுல படுற வெளிச்சம் ஒரு சிக்னலா மாறி மூளையில இருக்கிற சுப்ராகியாஸ்மெடிக் நியூக்ளியஸ், அதாவது SCN என்ற பகுதிக்கு போகும். SCN, இதுதான் நம்ம உடம்போட மாஸ்டர் கடிகாரம் சொல்றது இல்லையா? கரெக்ட். இந்த மாஸ்டர் கடிகாரம் தான் நாம எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணுது. சரி, அப்போ பகல் நேரத்துல கண்ணுல நிறைய வெளிச்சம் படும்போது இந்த மாஸ்டர் கடிகாரம் பைனியல் சுரப்பிக்கு ஹேய் மெலட்டோனின் உற்பத்தியை நிறுத்துன்னு ஆர்டர் போடும். அதனால நாம முழிச்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கும். அப்போ ராத்திரி நேரத்துல வெளிச்சம் குறைஞ்சதும்? ஆமா, சாயங்காலம் ஆகி இருட்ட ஆரம்பிச்சதும் கண்ணுக்கு வர வெளிச்சம் குறையும். அப்போ SCN பைனியல் சுரப்பிக்கு ஓகே, இப்போ மெலட்டோனின் உற்பத்தியை ஆரம்பிக்கலான்னு சிக்னல் கொடுக்கும். ரத்தத்துல மெலட்டோனின் அதிகமாக ஆக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஆமா, நம்ம உடம்பு வெப்பநிலை கொஞ்சம் குறையும், இதய துடிப்பு மெதுவாகும், அப்புறம் நமக்கு மெதுவா தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்குது. இதுதான் சர்க்காடியன் ரிதம். எனக்கு இந்த ஜெட்லாக் பிரச்சனை நல்லாவே தெரியும். ஒரு முறை அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு பகல்ல ஆபீஸ்ல தூங்கிட்டு இருந்தேன். உங்க உடம்பு கடிகாரம் மொத்தமா குழம்பிடுச்சு. ஆமா, அப்போ என் பீனியல் சுரப்பி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும் போல. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, மெலட்டோனின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம செல்கள் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிட்டு நம்மளை இளமையா வச்சுக்க உதவுது. ஓ, இதுக்கு இவ்ளோ நன்மைகள் இருக்கா? ஆமா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுலயும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுலயும் இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. சோ அறிவியல் பார்வையில இது நம்ம உடம்போட ஒரு நேச்சுரல் அலாம், ஒரு பாதுகாவலன். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது. இது ஒரு சாதாரண ஹார்மோன் சுரக்கிற உறுப்புனா ஏன் பழங்காலத்துல இருந்தே சித்தர்களும் ஞானிகளும் இத மூன்றாவது கண்ணுன்னு சொன்னாங்க? வெறும் ஹார்மோனுக்காகவா? நல்ல கேள்வி. இதுக்கு பதில் வேணும்னா நாம அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நமக்கு முழு சித்தனமும் கிடைக்கும். சரி, எப்படி இணைக்கலாம்? இதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஒளியை உணரும் தன்மை. அதாவது நேரடியா பார்க்கலைனாலும் மறைமுகமா ஒளிய உணர்றதாலையா? கரெக்ட். கண்ணிலிருந்து வர்ற சிக்னலை வச்சு வெளிச்சம் இருக்கா இல்லையான்னு உணருது. அந்த தகவலை வச்சு நம்ம உடம்போட செயல்பாடுகளையே மாத்துது. அதனால இத ஒரு உள்கண்ணுன்னு சொல்லலாம். சரி, இது ஒரு காரணம். அடுத்தது 2வது காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமான தகவல். சில பல்லி, தவளை மாதிரியான உயிரினங்கள்ல இந்த பைனியல் சுரப்பி மண்டை ஓட்டுக்கு வெளியில தோலுக்கு அடியில ஒரு உண்மையான 3வது கண்ணாவே இருக்கு. அதுக்கு பேரியட்டல் கண்ணுன்னு பேரு. என்னது, நிஜமாவே 3வது கண்ணா? அதுக்கு லென்ஸ் எல்லாம் இருக்குமா? ஆமா, அதுக்கு லென்ஸ், விழித்திரை மாதிரி அமைப்புகள் கூட இருக்கு. நம்ம கண்ணு மாதிரி தெளிவா படங்களை பார்க்க முடியலனாலும் வெளிச்சத்துல ஏற்படுற மாற்றங்களை ரொம்ப துல்லியமா அதால உணர முடியும். அப்போ மனிதர்கள்ல அத பரிணாம வளர்ச்சியில மண்டை ஓட்டுக்கு உள்ள போய் ஒரு சுரப்பியா மாறிடுச்சுன்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா? ஆமா, ஆன்மீகம் சொல்ற 3வது கண் ஒரு காலத்துல நமக்கு உண்மையிலே இருந்த ஒரு உறுப்போட நினைவா கூட இருக்கலாம். சுவாரஸ்யமா இருக்கு. 3வது காரணம் அதோட வடிவம், பைன் கோன் வடிவம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பைன் கோன் சின்னம் பழங்கால சுமேரியர்கள்ல இருந்து இன்னைக்கு வேட்டிகன் வரைக்கும். ஆமா, வேட்டிகன்ல ஒரு பெரிய பைன் கோன் சிலை இருக்கு. கரெக்ட். உலகம் முழுக்க ஞானம், அறிவொளி இதோட சின்னமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம மூளைக்குள்ள அதே வடிவத்துல ஒரு உறுப்பு இருக்கிறதும் அந்த வடிவத்தை ஞானத்தோட அடையாளமா பாக்குறதும் இது வெறும் தற்செயல் நிகழ்வா இருக்க வாய்ப்பு கம்மிதான். அதுதான் 4வது காரணம், தத்துவமும் வேதியியலும். டெஸ்கார்ட் இத ஆன்மாவின் இருப்பிடம்னு சொன்னார். அதோட சேர்த்து பைனியல் சுரப்பி DMTங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வேதிப்பொருளை உற்பத்தி செய்யுதுன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. DMT, டைமெத்தில் டிரிப்டமின், அது ஒரு சைக்கோடெலிக் பொருள் இல்லையா? ஆமா. ஆழ்ந்த தியானம், கனவுகள் அல்லது ஆன்மீக அனுபவங்கள்லப்போ இந்த DMT சுரக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கா? இங்க ஒன்ன தெளிவா சொல்லணும். மனித பைனியல் சுரப்பி DMT-யை உற்பத்தி பண்ணுதுங்கிறதுக்கு இதுவரைக்கும் உறுதியான அறிவியல் ஆதாரம் எதுவும் கிடைக்கல. இது ஒரு நிரூபிக்கப்படாத ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோட்பாடு. சரி,
இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வர்ற கேள்வி இதுவாதான் இருக்கும். இந்த மூன்றாவது கண்ணை நம்மால ஆக்டிவேட் பண்ண முடியுமா இல்ல திறக்க முடியுமா? ஆன்மீகத்துல தியானம், யோகா, பிராணாயாமம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா ஆக்ஞ சக்கரத்தை தூண்ட முடியும்னு நம்புறாங்க. குறிப்பா பூர்வ மத்தியில கவனத்தை குவித்து தியானம் செய்யறது. ஆமா. ஆனா அறிவியல் இதை எப்படி பாக்குதுன்னா, அது வெறும் நம்பிக்கை தானா? முன்னாடி வரைக்கும் அப்படிதான் பாத்துச்சு. ஆனா சமீபத்திய ஆய்வுகள் வேற சில விஷயங்களை சொல்லுது. ரொம்ப வருஷமா தியானம் பண்றவங்களோட மூளைய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஓ, சாதாரண மக்களை விட அவங்களோட பீனியல் சுரப்பி பகுதியில சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான ஆரம்பகட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ தியானம் உண்மையிலேயே மூளையில மாற்றத்தை ஏற்படுத்துதா? ஆமா, தியானம் மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு நமக்கு தெரியும். மன அழுத்தம் குறையும் போது கார்டிசால் மாதிரி கெட்ட ஹார்மோன்கள் குறைஞ்சு மெலட்டோனின் மாதிரி நல்ல ஹார்மோன்கள் சீரா சுரக்க ஆரம்பிக்குது. இது பீனியல் சுரப்பியோட செயல்பாட்டை மேம்படுத்துதா? ஆமா, நம்ம சர்க்காடியன் ரிதத்தை சரி பண்ண உதவுது. அப்போ மூன்றாவது கண்ணை திறக்கிறதுனா ஏதோ சூப்பர் பவர் கிடைக்கிறது இல்ல. அது நம்ம உள்ளுணர்வை கூர்மையாக்குறது, மனசு அமைதிப்படுத்தி தெளிவா சிந்திக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் நாம சொல்லணும். என்ன அது? நிறைய பேரு தூக்கம் வரலன்னு மருத்துவரோட ஆலோசனை இல்லாம மெலட்டோனின் மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. ஆமா, அது இப்ப ரொம்ப சாதாரணமா கிடைக்குது. அதனால என்ன பிரச்சனை? அது ஒரு தற்காலிக தீர்வா வேணும்னா எடுக்கலாம். ஆனா ரொம்ப நாளைக்கு அதை எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பே இயற்கையா மெலட்டோனின் உற்பத்தி பண்ற திறனை குறைச்சிடும். அப்புறம் அந்த மாத்திரை இல்லாம தூக்கமே வராத நிலைமைக்கு போயிடலாம். ஆமா, அது நம்ம ஹார்மோன் சமநிலையே பாதிக்கலாம். அதனால இயற்கையான வழிகள்ல நம்ம உடம்போட மெலட்டோனின் உற்பத்தியை சரி பண்றதுதான் எப்பவுமே நல்லது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? மனுஷனுக்கு மூணாவது கண் இருக்கா இல்லையா? உடல் ரீதியா நெத்தியில ஒரு கண் இல்ல. ஆனா மூன்றாவது கண்ணுல ஆன்மீகம் எதை ஒரு உருவகமா சொல்லுதோ அந்த பீனியல் சுரப்பிங்கிற அதிசய உறுப்பு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது நம்ம உடம்போட மாஸ்டர் கடிகாரம். நம்ம தூக்கம், மனநிலை, ஏன் நம்ம இளமைய கூட தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மையம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டு வேற வேற பாதையில போனாலும் கடைசியில ஒரே இடத்துல வந்து சேருது. ஆமா, தியானம் பண்ணுங்க, மனசு அமைதியா இருக்கும்னு ஆன்மீகம் சொல்லுது. தியானம் பண்ணா மூளை ஆரோக்கியமா இருக்கும்னு அறிவியல் சொல்லுது. ரெண்டுமே சொல்ற இன்னொரு விஷயம் இயற்கையோட ஒன்றி வாழுங்கிறது தான். முடிவா சொல்லணும்னா மூன்றாவது கண்ணுங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய திறன் தான். நம்ம உடம்போட இயற்கையான ஓட்டத்தை புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழும்போது நமக்கு கிடைக்கிற தெளிவும் ஆரோக்கியமும் தான் அந்த மூன்றாவது கண் திறக்கிறதோட உண்மையான அர்த்தம். நிச்சயமா. இந்த உரையாடலை கேட்ட நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா ராத்திரி நேரத்துல நீங்க பயன்படுத்துற மொபைல் போன், லேப்டாப், பிரகாசமான லைட்கள், இதெல்லாம் உங்க உடம்போட இந்த இயற்கையான கடிகாரத்தை எவ்ளோ பாதிக்குது? அந்த இயற்கை ஓட்டத்தோட மறுபடியும் இணைவதற்கு உங்களால என்ன ஒரு சின்ன மாற்றத்தை இன்னிலிருந்து செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க.